சேஷார்யவம்சகலேஷோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் சிம்ம குருவரியவராத்யதங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதந்திராத்யம் சம்பத்குமார குருவரியம் ஆகம் பிரபத்யே ஸ்ரீசைலேத்யாதி பிரணதோஸ்மி நித்யம் லோகாச்சாரியாய குருவே கிருஷ்ணபாதஸ்ய சூரனே சம்சார கோடி சங்கஷ்டே ஜீவஜீவாத்மே நமஹ. என்ன சொன்னேன்? ஆச்சாரியர் தனியன் சொன்னேன். ஏன்னா ஆச்சாரியாபிமானமே வித்தாரக்கம் வந்து பஞ்சமோபாய நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. பஞ்சமோபாயம் அப்படின்னு 4 உபாயம் ஏது அப்படின்னா கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம். இது 4 கீதையிலையும் சொல்லிருக்கு, சாஸ்திரத்தையும் சொல்லிருக்கு. 5வது பஞ்சமோபாயம் அப்படின்னு ஆச்சாரியாபிமானமே வித்தாரக்கம். ஆச்சாரியன் யாரு? அடியேன பிரபந்தனாக பண்ணணும். பிரபந்தன் யாரு? பஞ்சசம்ஸ்காரங்களுடையவன் பிரபந்தன். அவன் எப்படி இருக்கணும்? ஆத்ம குணங்கள் நம்மாலும் பிறராலும் பிறப்பித்துக் கொள்ள வேண்டாது. எல்லாம் சதாச்சாரிய பிரசாதமடியாக வருகிற பகவத் பிரசாதத்தாலே பிறக்கும் அத்தனை என்று துணிந்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேக யாத்திரையில் உபேட்சையும் பிரபந்த தினக்கே சொல்லியிருக்கேன். நாங்கள் எல்லாம் பிரபந்தாட தேக யாத்திரையில் உபேட்சையும் ஆத்ம யாத்திரையில் அபேட்சையும் 2. நாற்கிருத வஸ்துக்களில் போக்கியதா புத்தி நிவர்த்தியும் 2 எனக்கு வேணும் பண்ணக்கூடாது. தேக காரணம் பரமாத்ம சமாராதன சமாப்தி பிரசாத பிரதிபத்தி. பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணி கடைசியிலே அவர் பிரசாதப்பட்ட பிரசாதத்தை தேகத்துக்கு வாங்கிருக்கேன் சாப்பிடணுமே தவிர எனக்காகவே சமைக்கப்படாது. பெருமாளுக்கு நன்றி செய்திருக்காரன் கான்செப்ட் மனசில் வச்சுண்டோ. தேக காரணம் என்னுடன் எதுக்காக இருக்கிறது? பரமாத்ம சமாராதன சமாப்தி பிரசாத பிரதிபத்தி என்கிற புத்தி விசேஷம். உடம்பு எதனால் வளர்றது? எம்பெருமானுக்கு கண்டறியப்பட்ட பிரகாரத்தாலே வளர்கிறது தேகம் என்ற புத்தி விசேஷமும். தனக்கொரு கிளேசம் உண்டானால் இன்னொரு துக்கம் வருது. அது கர்ம பலமின்னாதல், கிருபா பலமின்னாதல். ஏதோ கர்மம் பண்ணேன், எம்பெருமானையை கிருப்பேன். பிறக்கும் பிரீத்தியும் சுவானுஷ்டானத்தில் சாதகத்து புத்தி நிமித்தையும் தினம் ஒரு மாதிரி அனுஷ்டானம் பண்ணிட்டவன் அதுல ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் மோட்சம், ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் எவரிபடிஸ் வெல்ஃபேர், இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. கர்ம அனுஷ்டானத்தில் சாதனத்து புத்தி நிவர்த்தியும். எப்படின்னா கர்மயோகம் எப்படி பண்ணணும்? பலாபி சந்தேகமாயும் நான் பண்றேன் தவிர்த்தும் பெருமாள் பண்ணிக்கிறான் எப்படியான் பிரவൃத்தியோடும் சாதனத்து புத்தி நிவர்த்தி பண்ணி விலட்சணனுடைய ஞானானுஷ்டானங்களில் வாஞ்சையும் விலட்சண புரிசால் அனுஷ்டானம் நமக்கும் தரணம் நினைத்து உகந்த தினங்களில் ஆதராதிசயமும் விதேசங்களிலே ஆசை. அந்த ஆசைத்தான் நாம் எல்லாம் போய் சுத்திட்டு வந்தோம். இதே பிரபந்தனுக்கு உகந்த தினங்களில் ஆதராதிசயம் இருக்கிறாங்க. மங்களாசாசனமும் பண்ணிட்டு இருக்கணும் டெய்லி. புத்தி தெரிந்துகிறேன்னா சொல்லிட்டே மங்களாசாதனம் வேண்டும். இதர விஷயங்களில் அருச்சியும், ஏற்கனவே எத்தனை விஷயங்களும் அதை கொஞ்சம் ருச்சி குறைச்சிக்கணும். அருச்சி ருச்சி இல்லாத இருக்கணும். ஆர்த்தியும், ஆர்த்தி என்றால் என்ன? பகவான் தன்னை சேர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கிருத்துக்கிருத்தினா இருக்கணும். நமக்கு ஆச்சாரியாபிரமானத்தாலே மோட்சம் கேரண்டி என்பதற்காக மனப்பான் என்று வேணும். அனுபக்த நீதியும்
கேட்கப்பட்டிருக்கணும் அடியார்களுக்கு, ஆச்சாரியனுக்கு, பகவானுக்கு ஆகார நீதியும் கண்டத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. அனுகூல சகவாசமும் அனுகூல பக்கத்திலே வளர வேண்டும். பிரதிகூல சகவாச நிவர்த்தியும் பிரதிகூலா இருக்கிற சகவாச ஆனத்தினை அவாய்டு பண்ணுங்க. இதெல்லாம் சதாச்சாரிய பிரகாரத்தாலே வெற்றிக்கும்படி வெண்ணிக் கொண்டு போகிற கடவன். இது சென்ட்ரல் தீம் ஆஃப் தீவிர ஓடணும். யாருக்கு டியூட்டி? பிரபந்தனைக்கு. யாரு பிரபந்தம்? தெய்வங்கள் சமாஷ்டனமானவர்கள் எல்லாம் பிரபந்தனைகள். பிரபந்தனா பண்டிதவன் யாரு? ஆச்சாரியன். இவன் யாரு? ஆச்சாரியனுக்கு பிரதிசந்தரின் கைங்கரியம் பண்றவன் சிஷ்யன். சிஷ்யன் இருந்தா தானே ஆச்சாரியன், ஆச்சாரியன் இருந்தா தான் சிஷ்யன். அந்த மாதிரி பிரதமாச்சாரியர் பிரம்மன், அடுத்த ஆச்சாரியர்கள் குரு பரம்பரை இருக்கு. அந்த மாதிரி ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம், மெயின் லைன். உத்தாரகம் அப்படின்னு என்ன ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். 2 லோகம் இருக்கு. நான் எடுக்கிறது லீலா விபூதி, எம்பெருமான் விபூதி, நித்தி விபூதியும். ஆமாம், அங்க இருக்கிறவாளெல்லாம் இன்னொரு மாதிரி மங்களாசாசனம் பண்றா. அவளுக்கு பிணிபிசி மூப்பு துன்பம் இல்லை. அவளுக்கு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. என்னது? கருத்து இல்லை, ரூபம் இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. அதான் சாமகானம் திருவாய்மொழி பாண்டிருக்கிறதே காவியம். ஆகையினாலே நமக்கு அந்த லோக்கம் நமக்கும் கிடைக்கணும். நாங்கள் நித்திசூரியர்களாகணும் என்பதை ஆசையை இருக்க வேண்டும். அதராதிசயம், அதனை ஆசை ஆர்த்தி இருக்க வேண்டும். பருவத்திர நீதி இருக்கணும், ஆகார நீதி இருக்கணும், அதுபோல சகவாசம் இருக்கணும். இதெல்லாம் பரப்புகளுடைய தினச்சரி. இந்த தினச்சரிக்கு கொண்டு போனவர் ஆச்சாரியர். அந்த ஆச்சாரிய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கேன். அது என்ன சொல்லிட்டு இருக்கார்? நேற்று என்ன சொன்ன? ஆச்சாரிய லட்சணம் சிஷ்டனும் ஆச்சாத்திரம் அந்யோன்யம் பிரேகிதங்களை நடத்த கடவர்கள். பிரியம், சாட்டிஸ்பாக்சன், இத்தம், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். 2 பேருக்கும் பிரேகிதங்கள் பண்ண கடவர்கள். சிஷ்யன் தான் பிரியத்தை நடத்த கடவன். ஈஸ்வரனை கொண்டு இடத்தை நடத்த கடவன். ஆச்சாரியன் விஷயத்துக்குள்ளே உதவி செய்ய வேண்டும். இப்போ பிரசன்ட் ரிக்வயர்மெண்ட் பிரியம். ஈஸ்வரனை கொண்டு ஹிதத்தை வெறுமான கேட்டு முன்னுக்கு அப்படியே வைக்கணும். என்ன ஹிதம் என்றா முன்னுக்கு எடுக்க முடியாத நன்மைகள். ஆச்சாரியன் மாறாடு நடத்த கடவன் அப்படின்னா கிருஷ்ணனுடைய ஹிதத்தை பார்த்து எம்பெருமானோடு பிரே பண்றார். அவர் நன்னவையை பார்ப்பேன். சிஷ்யன் உகப்பிலே ஊன்றி போரும், ஆச்சாரியன் உச்சி வெறுத்திலே ஊன்றி போரும். சேஷசேஷி பாவத்தாலே சேஷத்துவ பாரதந்திர கைங்கரியங்கள் ஆத்மஸ்வரூபத்தை சிஷ்யனிடத்திலே அதிகம் பண்ணணும். உகப்பிலே சிஷ்யனை உகக்கணும். ஆச்சாரியன் உஜ்ஜீவனத்திலேயே ஊன்றி வரும். ஆச்சாரியர் கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கணும். யாருடைய சிஷ்ய உஜ்ஜீவனத்திலே? ஆகையால் சிஷ்யன் ஆச்சாரியனுடைய பரிசுத்து கிழக்காகியா ரோஷத்து கிழக்காக அவகாசம் இல்லை. இதெல்லாம் பார்த்தோம், ரிவிஷன் பண்றேன்.
நிகிரகத்துக்கு பாத்திரமாம் போரும் அது இதரூபமாகியாலே இருவருக்கும் உபமாதேயம். ஆச்சாரிய நிகிரகம் என்கிறபடியானது இதமாகியாலே ரெண்டு பேருக்கு உபாதேயம். ஏன்னா ஆச்சாரிய வசனத்தை இதமாக எடுத்துக்கணும். நிகிரகம் அப்படின்னு அது இதரூபமாக எடுத்துக்கின்ற சிஷ்யனுக்கு நிகிரக காரணம் தியாஜம். சிக்கிறதுக்கு கோபம் கூட கோவிச்சு போ. நிகிரகம் நிகிரகம் தான் பகவன் நிகிரகம் போலே பிராப்தியாந்தர்கதம். என்ன நிகிரகம் எப்படி பகவன் நிகிரகம் போலே பிராப்தியத்துக்குள்ளே சேர்ந்திருக்கிறது. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை பிராப்தியம் என்றால் சேர இடம். பிராப்தகம் அப்படி என்றால் வழி. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை பேரக்கிறவன். ஸ்வரூபம் சிஷ்யனுக்கு பாரதம் தெரியும். எம்பெருமான் ஸ்வரூபம் சுவாதம் தெரியும். சிஷ்யன் ஆச்சாரியர்களின் தேகத்தை பேணக்கிறவன். தேகம் அப்படின்னு பிரியம். பிரியத்தை பிரசன்ட் பண்ணக்கிறவன். இரண்டும் இருவருக்கும் சொரூபமாய் பகவத் கைங்கரியமாய் இருக்கும். ஆகினாலே சொரூபத்தை காக்கிறது, தேகத்தை காக்கிறது. இரண்டும் இருவருக்கும் சொரூபமாய் பகவத் கைங்கரியமாயிருக்கும். இதே கைங்கரியம் ஆச்சாரியனுக்கு ஸ்வதேக ரக்ஷணம் ஸ்வரூபஹானி. சிஷ்யனுக்கு ஆத்மரக்ஷணம் ஸ்வரூபஹானி. தேகரட்சணத்துக்கு ஆச்சாரியன் பிரயத்னப்படக்கூடாது. ஆத்மரட்சணத்துக்கு சிஷ்யன் பிரயத்னப்படக்கூடாது. ஏன் ஆத்மரட்சணம் ஆச்சாரியாதீனம், தேகரட்சணம் சிஷ்யாதீனம். யாருக்கு? ஆச்சாரியனுக்கு. ஆச்சாரியன் ஆத்மரட்சணம் பண்ண விடத்தில் அகங்காரம் விரோதி. ஐ வில் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப் அப்படின்னு அகங்காரம் விரோதி. சிஷ்யன் தேகரட்சணம் பண்ண விடத்தில் மமகாரம் விரோதி. தேகரட்சணம் ஜிம் இத்தியாதி அது மமகாரம் விரோதி. ஆச்சாரியன் தன்னுடைய தேகரட்சணம் தன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவர். சிஷ்யன் தேகரட்சணம் ஆச்சாரிய வஸ்துவை கொண்டு பண்ண கடவர். நித்தியம் கண்டினியூ பண்ண போட்டோம். ஆச்சாரியன் ஆத்மரட்சணம் பண்ண விடத்தில் அகங்காரம் விரோதி. சிஷ்யன் தேகரட்சணம் பண்ண விடத்தில் மமகாரம் விரோதி. என்ன சொல்றான் வியாக்கியானம் பண்ணா, இதபரனான ஆச்சாரியன் சுவாபதேசாதிகளாலே சிஷ்ய ஆத்மரட்சணம் பண்ண விடத்தில் நான் நிச்சயித்துக் கொண்டு வருகிறேன் என்கிற அகங்காரம் ஆச்சாரிய பாரதன் தன்மாக தன் அதிகார விரோதி. பிரியவரனான சிஷ்யன் திரவியார்களாலே ஆச்சாரிய தேகரட்சணம் பண்ணவிடத்தில் என்னுடைய திரவியங்களாலும் கரணங்களாலும் ரட்சித்துக் கொண்டு போதுகிறேன் என்கிற மமக்காரம் சரீரார்த்த பிராணர்கள் எல்லாம் ஆச்சாரிய சேஷம் என்றிருக்க கடவுள் தன் அதிகார விரோதி என்பதை. நான் பண்றேன்னு சொல்லக்கூடாது, பண்ணிட்டு இருக்கிறேன். ஆச்சாரியன் தன்னுடைய தேகரட்சணம் தன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன். சிஷ்யன் ஸ்வதேகரட்சணம் ஆச்சாரியன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன். ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் தந்தாவுடைய தேகரட்சண திசையில் பிரதிபத்தி விசேஷங்களை வகுத்தறி செய்கிறார். சரீரவர்த்தம் பிராணஞ்சா சத்குருப்யோ நிவேதையே என்கிறபடியே
சிஷ்ய சர்வஸ்வமும் அடியிலே சமர்ப்பிதமாகையாலே ஸ்வதேக ரட்சணத்துக்கு பொறுப்பாக அவன் காலோசிதமாக கிஞ்சிற்கரிக்கும் முகத்தை அமரென்னும் நினைவின்றிக்கே தன்னரென்றை வாங்கி விநியோகம் கொள்ளக் கடவன். எல்லாம் ஆச்சாரியனுக்கு சேர்ந்து எங்களுடைய மனப்பான்மையோடு சொல்லுகிறேன். சிஷ்யன் ஸ்வதேக ரட்சணம் ஆச்சாரியன் வஸ்துவை கொண்டு பண்ண கடவன். தனக்குரு உடைமை இன்றிக்கே உடைமை சொத்து, நானே அவருடைய சொத்து, எனதெல்லாம் அவனுடைய சொத்து, அப்படி இருக்கணும். சகலமும் ஆச்சாரிய விசேஷமாகியாலே ஸ்வதேக ரட்சணத்துக்கு பொறுப்பாக விநியோகம் கொள்ளுவத்தை ஆச்சாரியன் உடைமை என்று பிரதிபத்திவன் விநியோகம் கொள்ள கை. இது ஆச்சாரியர்களுக்கு நிகழ்த்தமானது, ஆச்சாரியனை கொடுக்கப்பட்டது தனக்கு செலவழிக்கணும். ஆச்சாரியன் கொடுத்தது. அடுத்தது ஆச்சாரியன் சிஷ்யன் வஸ்துவை கொள்ள கடவனல்லன். என்னதேன்னு கூட வாங்காது, சுவாமியின் கூட வாங்கிக்கோ. ஆச்சாரிய தேகரத்தில் வந்தால் சிஷ்யன் தனக்குள்ளதெல்லாம் அங்குத்தை உடைமை ப்ராபர்ட்டி, அவருடைய ப்ராபர்ட்டி என்னும் நினைவாலே கொடுக்கையும் ஆச்சாரியனும் தாவத வஸ்துவை வாங்கையுடைய சிஷ்யனை மமதா தூஷிதமான வஸ்துவை இருவரும் கொள்ளவும் கொடுக்கவும் கடவர்கள். என்னதுன்னு கூட வாங்காது என்று ஆச்சாரியன் சிஷ்ய வஸ்துவை என்று தொடங்கி சிஷ்ய வஸ்துவை கொள்ளக்கடவனல்லன் என்றது இவன் மதியம் என்ற அபிமானத்திற்கும் வஸ்துவை மறந்தும் அங்கீகரிக்க கடவனல்லன் என்கை. சிஷ்யன் தன் வஸ்துவை கொடுக்க கடவனல்லன் எனது என்று ஸ்வகீயம் என்ற அபிமானத்திற்கும் வஸ்துவை அகங்கார மமகார ஸ்பர்சம் உள்ளவை விஷம் என்று வெறியிருக்கும் விருப்பிருத்தியான ஆச்சாரியருக்கு இடத்தை இடமா போல சமர்ப்பிக்க கடவனல்லன் என்கை. கொள்ளில் மிளியனாம் கொடுக்கில் கள்ளனாம். அப்படி கொள்ளுதல் கொடுத்தல் செய்தால் ஒருவர் என்ன செய்கிறார்? சிஷ்யன் என்னது என்றிருக்கும் வஸ்துவை சாபலத்தாலே ஸ்வீகரிக்கல் ஈஸ்வரன் அகில பல நிர்வாகனாய் போருகையாலே நமக்கென்ன குறையுண்டு என்றிருக்கும் பரிபூர்ணமானதான் இனியன் குழந்தைக்கு என்கிறான். தேகயாத்திரைக்கும் கூட முதலுக்கு தெரித்திறனாய் விடும் என்பது என்ற புத்தி பண்ணி ஒன்றை ஆச்சாரியருக்கு கொடுக்கில் சரீரவத்தம் என்றார். இப்படியே அடியிலே சௌர்கிரமாகியாரே தனியமாய் இருக்கிறதிலே வரியத்து புத்தி பண்கையாரே ஆச்சாரிய சுவாபகாரியாய் விடும் என்பதை பாவனை பிரதானம். என்ன பாவனை இருக்கணும்? ததியம் என்ற பாவனையில் உள்கடமே தவிர மதியம் என்ற பாவனையில் வேண்டாம். கொள்கொடை உண்டானால் சம்பந்தம் குலையும், இவ்வளவே என்பது சம்பந்தஹானியும் வரும் என்கிறார். சிஷ்யாச்சாரியத்துமாக சம்பந்தம் உண்டானால் சேஷபூதனான சிஷ்யன் சரீரபத்தம் வித்தாரிப்படியே சர்வம் அங்குத்தையது என்றும் நினைவாலே சமர்ப்பிக்கின்றும். அப்படி சமர்ப்பித்தவத்தை சேஷியான ஆச்சாரிய அங்கீகரிக்கையும் முறையாயிருக்கா. இவன் தன்னது என்று அபிமானித்தவத்தை ஆச்சாரியம் சுவீகரிக்கையும் இவன் என்னது என்று அபிமானித்து ஒன்றை ஆச்சாரியனம் சமர்ப்பிக்கையும் விலைக்கேடான கொள்ளுகளை உண்டான போது சிஷ்யாச்சாரத்தொரு சம்பந்தம் புலைந்து விடும் என்கை. இந்த பாவனை இல்லை அப்படின்னா சிஷ்யாச்சார சம்பந்தமே குலைந்து விடுவார். இவன் விடியனாகையாலே கொடான், அவன் பூர்ணனாகையாலே கொள்ளான். இப்படி தாரித்ரிய திரவியாபகாரங்கள் ஒருவரும் சம்பந்தம் குறைவிடம் கொள்ளுகடை தான் உண்டாகிறதே குறுகிட்டு வாங்குகிறது. அதுதான் இவர்கள் செய்யார்கள் என்பதத்தை சரீரமாக இருக்கிறார். கிருஷ்ணனான இவன் சகலமும் ஆச்சாரியஸ்வம்
நம்மது என்று சமர்ப்பிக்கலாக நம்பவில்லை என்று இருக்கும்படியாகியாரே நாம் அங்குத்தை ஒன்றை கொடுக்கிறோம் என்று கொடான். ஆச்சாரியனானவன் ஈஸ்வரன் சகலபர நிர்வாகனாய் நடத்திக் கொண்டு போகிறாலே நமக்கினி என்ன புரியுண்டோ என்றிருக்கும். பரிபூர்ணனாயிருக்கையாலே இவன் அபிமான துஷ்டமானவை ஒன்றையும் அங்கீகரியான் என்கை. அபிமான என்னது இந்த அபிமானத்தைக் கொண்ட ஆச்சாரியன் அங்கீகரிக்க மாட்டான் என்றார். அவனுக்கு பூர்த்தியாலே ஸ்வரூபம் ஜீவித்தது, இவனுக்கு மிடியாலே ஸ்வரூபம் ஜீவித்தது. என்ன அப்படின்னா இந்த பூர்த்தி தாரித்திரியங்களால் இருவருக்கும் தனித்தவற்றை அருளி செய்கிறார். ஆச்சாரியருக்கு இவன் அபிமான துஷ்டமானவை ஒன்றையும் கொள்ளாமை குடலான பூர்த்தியாலே ஆச்சாரியத்துவமாகிற ஸ்வரூபம் ஜீவித்தது. சிஷ்யனா இவனுக்கு சக்கியத்து புத்தியா ஒன்றையும் சமர்ப்பிக்க யோக்கியதை இல்லாத சகல சரியத்து படிவத்தை தாரித்திரத்தாலே சிஷ்யத்துவமாகிற ஸ்வரூபம் ஜீவித்தது. ஆனால் சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பண்ணும் உபகாரம் ஒன்றுமில்லையோ, எல்லாம் தெரியும் தொடர்ந்து இருந்துட போறோம் அப்படின்னா இனி சிஷ்யன் ஆச்சாரியன் பண்ண உபகாரம் என்னவென்று அருளி செய்தார். தன் விஷய பிரஷ்னத்தை அனுமதிக்கிறார். கொள்கொடைகளுக்கு யோக்கியதை இல்லையாகிலும் உபகார ஸ்மிருதியுடைய சிஷ்யன் மகோபகாரகனான ஆச்சாரியனுக்கு பண்ணும் உபகாரம் ஒன்றும் இல்லையோ என்மேல் ஆச்சாரியன் நினைவாலே உண்டு. அதுக்கு உத்தரம் அளிக்கிறார். ஸ்வரூபஜனான சிஷ்யன் நினைவால் ஒரு காலம் ஒன்றுமில்லை. கிருஷி பல சந்துஷ்டனான ஆச்சாரியன் நினைவாலே ஒன்றில்லை. ஆச்சாரியன் நினைக்கணும், அது ஆச்சாரியாபிமானம். என்னான்னு ஓஹோ, இந்த சிஷ்யனுக்கு என்ன இருக்கு? ஸ்வரூபம் இருக்கு. என்ன ஸ்வரூபம்? சேஷத்துவம் இருக்கு, பாரிதந்திரம் இருக்கு, கைங்கரம் இருக்கு, அவர்நேயம் நீ பண்ணதானே இருக்கிறது. அதெல்லாம் இருந்ததுன்னா ஆச்சாரியன் உகக்கும், ஆச்சாரியன் நிலவாலே உண்டு. அதாவது ஞான விவசாய பிரேம சமாச்சாரங்கள். அது என்ன என்று ஞான விவசாய பிரேம சமாச்சாரங்களாக ஸ்வரூபயாத்தாத்ம ஜானம். ஸ்வரூபயாத்தாத்ம ஜானம் மேலே அவனடியாரடியே கூறுகிறதெல்லாம் இதுமார்ந்தோ வருதனை. அதே ஸ்வரூபயாத்தாத்ம ஜானம். தனது ரூபங்களான உபாயாத்திய விவசாயமும் அதற்கு வேண்டும்படியான உபாயாத்திய விவசாயம். உபேய பிரேமமும். என்ன உபாயாத்திய விவசாயம்? கர்மஜான பக்திகளை விட்டு ஆச்சாரியாபமான உத்தாரகம் என்பதையான உபாய அத்தியவசாயம் வருகிறது. உபேய பிரேமமும். உபேயம் ஏது? கைங்கரியம், பரமபதம். அதுல பிரேமமும். இவ மூன்றும் ஏது? ஞான விவசாய பிரேம. இவ மூன்றுக்கும் அனுரூபமான சமயக் அனுஷ்டானமும் திருமந்திரத்தின் பரத்திரைத்தாடும் பிரதிபாதிக்கப்படுகிற ஸ்வரூப உபாய புருஷார்த்தங்களில் பரத்திரம் எது? பிரணவம். மந்திரசேஷத்தில் 2 பலம். ஸ்வரூப உபாய புருஷார்த்தங்களின் ஞான விவசாய பிரேமங்களையும் ஞானம் பிரணவத்தால், நமசப்தத்தாலே விவசாயம், பிரத்திய பதார்த்தத்தாலே பிரேமங்களையும் தனது ரூப அனுஷ்டானங்களையும் சொல்லுகிறது. ஆச்சாரிய பிரீத்தர்த்தமாக இதனுக்கு தவிர வேண்டுவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டோன்ட்ஸ் தெரிகிறது, டூ பண்ண வேண்டி. இதற்கு தவிர வேண்டுவது பகவத் திரவியத்தை அபகரிக்கையும் பகவத் போஜனத்தை விலக்கையும் குரு மந்திர தேவதா பரிபவமும்.
ஆச்சாரியனுக்கு உகப்பாகவும் பண்ணும் கைங்கரியம் தான் பிரவிற்த்தி நிவிற்த்தி ரூபமாயிருக்கையாலே பிரவிற்த்தி ரூபமானவற்றை இறடிச் சேர்வதன் தரும் நிவிற்த்தி ரூபமானவற்றை இறடிச் செய்கிறார்கள். நிவிற்த்தி ரூபம் தள்ளத்தக்கது, பிரவிற்த்தி ரூபம் கொள்ளத்தக்கது. ஆச்சாரிய தீர்த்தமானால் இவருக்கு தவறு வேண்டுவது என்று தொடங்கி பகவத் திரவியத்தை அபகரிக்கையும் பகவத் போஜனத்தை வெறுக்கையும் குரு மந்திர தேவதா பரிபவமும் முரளியாக சொல்லிட்டு வர பகவத் திரவியாபகாரமாவது அவருடைய பகவத் அபகரிக்க என்ன சுவாதந்திரியமும் அந்நியசேஷத்துவமும். சுவாதந்திரியம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நினைக்கூடாது. நான் எம்பெருமானுக்கு விசேஷப்பட்டவன் ஞானம், அடியேன் பாகவதற்கு விசேஷப்பட்டவன் ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம், அடியேன் ஆச்சாரியனுக்கு விசேஷப்பட்டவன் சூப்பர்லெட்டிவ் தமம், அடியேன் ஆச்சாரியனுக்கே இட்டு பிறந்தம் மாதா பிதா தேவதையஸ்தனையாது சர்வமேவ ஆச்சாரியா இருக்கே. அது மோஸ்ட் அப்படிங்கிற பகவத் கல்வியாபகாரமாவது சுவாதந்திரியமும் அந்நியசேஷத்துவமும் லிங்கத்திற்கும் விசேஷமாயிருக்கு. உனக்கும் நாமாழி செய்வோம், மற்றவருக்கும் நாமாழி செய்வோம், உனக்கே நாமாழி செய்வோம். அந்நியசேஷத்தின் அந்நியாரசேஷத்தை சொல்லுகிறது, அந்நியசேஷத்திருக்கிறது. பகவத் போஜனத்தை விளக்கையும் அவனுடைய ரட்சகத்துவத்தை விளக்கை. அவனுக்கு அதே போஜனம், நம்ம காப்பாத்துறதே அவனுக்கு போஜனம். நெக்ஸ்ட் சாப்டர்ல வருது. நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரபந்தம் இருந்ததுன்னா அவனுக்கு என்ன வரும்? பகவன் நிரேத்துக்க கிருபா கட்டாட்சம் தானாகவே வரும். நிரேத்துக்கா அப்படின்னு தான் நினைக்காமலே கிருபா கடாட்சம். அது நெக்ஸ்ட் டாபிக். ஆச்சாரிய லட்சணம் சொன்னவரையே எப்படி பிரபந்தனுக்கே பகவன் நிரேது கிருபா கடாட்சம் பெருகி வருதுன்னு சொல்ற. அவனுடைய ரட்சகத்தை விலக்குகை போஜனத்தை, அவனுடைய ரட்சகத்தை விலக்குகை. இப்படி உத்தேகித்தவர்க்கின் பிரகாரங்களை அடைவை விசதீகரிக்கிறாருமே. பிறர் நண்பருள் நம்பினேன், பிறர் நண்பருள் நம்பினேன், படவாலை வந்தலாம் நம்பினேன் என்னம்படி ஸ்ரீ கௌஸ்துவம் போலே ஈஸ்வரனுக்கு ஸ்மரணீயமான ஆத்ம திரவியத்தை, சுவாதந்திரியமானதை, சேஷத்தை நிரூபணீயமானவற்றை தனக்குறித்தாக நினைத்திருக்கை. ஆத்மா யாருக்கு சேர்ந்தது? பரமாத்மாவுக்கு சேர்ந்தது. இதுக்கு என்ன பேரு? சேஷத்துவம். அந்நியசேஷத்துவமாவதை பகவதேக விசேஷமானவற்றை தனிதனி சேஷமாக நினைத்திருக்கை. இதுதான் மாதா பித்ரார் தேவதாம் தரபரியந்தமாக இருக்கும். இது இரண்டும் பிரதமாட்சரத்திலே சதுர்த்தியாலம், சுத்த சதுர்த்தியாலம், மத்தியமாட்சரத்தாலும் பிடிக்கப்படுகிறவையிலே இதுகன்னே கிந்தேன மிகதம் பாகம் சூரியன் ஆத்மாபாரணா என்ற சகலபாகம் மூலமாக கல்லான் என்றேன். பகவத்கீதை என்ன அப்படின்னா, இவாளெல்லாம் நான் கொல்ல மாட்டேன். பந்துக்கள் ஹஸ்தான ஸ்நேகாரின தர்மாதர்மபியாக்கள் பாட்டம் பிரபந்தபக்திஷ்யா சாஸ்திராவதரணம் கிருதம் அப்படின்னு ஆள நியமிக்கிறார். இடமில்லாத இடத்துல ஸ்நேகமும் காரண்யமும் வந்தது. ஆனால் கீழே வருந்தது. ரட்சணத்தை பகவத் போஜனம் என்கிறது. யக்ஷவர்க்கத்தினுடைய ரட்சணம் அவனுக்கு பிரசித்தவனுக்கு ஊன் போலே தாரகமாயிருக்கையாலே மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்டா நம் கண்ணன் கண்டது இல்லையோ ஒரு கண்ணே. பழைய காலத்துக்குள்ள எம்பெருமான் எப்படி ரட்சிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்டா
என்கிறஇடத்தில் லட்சணம் அவருக்கு தாரகமாயிருக்கையாவே உண்ணா என்கிறது இல்லையாகில் காக்கும் என்ன அவருக்கு என்கிற நம்பிள்ளைகளை சேர்ந்து ஏவும் பூதமான அவருடைய ரட்சகத்துவத்தை விரக்கையாவது அவரட்சணை என்கிற தாத்துவாலே நிருபாதிக சர்வரட்சனான சொல்லப்படுகிற அவருக்கு வெற்றிக்கு இடவரும்படி சுயத்னத்தாலேயாதல் பிறராலேயாதல் தன்னை ரட்சிக்கையிலே பிரவர்த்தனாக இதுதான் பகவதே கரட்சத்துவ பிரதிபாதகமான நமஸ்ஸாலே கணிக்கப்படுகின்றன. நமகா எனக்காகவில்லை உனக்காகத்தான். மகா நான் எனக்கு இல்லை. எதுக்காக இருக்கிறது? பகவத்கைங்கரியத்துக்கு. இதுக்கு என்ன பேரு? ஸ்வரூபம். பாகவத கைங்கரியம் சரூப யாத்தாத்மம், ஆத்தியாத்மிக கைங்கரியம் அதற்கு மேம்பட்டது. அவனே ரட்சகத்துவமும் ரட்சகத்த கிரமம் பிரபந்த பரித்ராணத்திலே சொன்னோ. 18 ரகசியத்துக்குள்ளே பிரபந்த பரித்ராணந்தனுடைய அவர் என்ன சொல்றார்? ஈஸ்வரனை தவிர வேறு யாரும் ரட்சகர் இல்லைன்னு சொல்றார். அது ஒரு 10-18 உதாரணம் கொடுத்து ஒரே பேஜ் இருக்கிறது. இவாள் யாரும் ராதாரட்சகர் அல்ல, உதாரட்சகர் அல்ல, தர்ப்பன் இல்லை, தாயார் இல்லை, யாருமே அவன் தான் ஜெகத் ரட்சகன் அப்படின்னு சொன்னான். அது பிரபந்த பரித்ராணத்துல இருக்கு. குரு பரிபவமாவது கேட்ட வர்த்தத்தின்படி அனுஷ்டியாதையும் அனதிகாரிகளுக்கு உபதேசிக்கையும் 2 மந்திர பரிபவமாவது அர்த்தத்தின் விஸ்மிருதியும் விபரீதார்த்த பிரதிபத்தையும் தேவதா பரிபாவமாவது கரணத்தையும் அப்பிராப்த விஷயங்களே புரோணமாத்தேயும் தன் விஷயத்தில் புரோணமாக்காதொழிவு அவன் ரட்சித்தரிடம் கமன்தான் என்னென்னா அருள் செய்கிறார். சர்வரட்சகனான அவனுடைய ரட்சகத்த கிரமம் பிரபந்த பரித்ராண விவாதத்திலே விசனமாக சொன்னோம். அங்கே கண்டு கொள்வது எப்படி? ஈஸ்வரத்தவர் யாரும் ரட்சகர்கள் அதனுடைய வெற்றி. அதிலே அவனை வடிந்தாரங்கரம் ரட்சகர் அல்ல என்னவத்தை பிரதிபோர்த்தவரந்தரம் ஈஸ்வரன் மாதாபிதாக்கள் கைவிட்ட அவஸ்தையிலும் பின்னும் நெருங்கடியேனுக்கு உத்தானாய் விளத்து என்கிறபடியே தன் உருக்கெடுத்து வேத்துருக்கொண்டு தாய்மகன் காட்டி இவன் சொல்லியும் என்று தரங்கி இவனை எல்லாருக்கும் ரட்சகன் என்கிறதரமாக அவருடைய ரட்சகத்துவ கிரமத்தை சுவியக்தமாக அருளி செய்தாதே. ஒவ்வொரு பந்து ஒரு மாதிரி சகாயம் பண்றான். எல்லாம் அவனை குரு பரிபவம் ஆவது கேட்ட வர்த்தத்தின்படி அனுஷ்டியாதிரையும் அனதிகாரிகளுக்கு உபதேசிக்கையும் அறிவிக்கிறார். ஜீவனார்த்தமான அவன் அருட்சியை கேட்ட தியாகிய உபாதேய ரூபமான அர்த்த விசேஷங்களுக்கு தகுதியாயிருந்துள்ள தியாக ஸ்வீகார ரூபமான அனுஷ்டானத்தை பண்ணாதொழிகை சாஸ்திரத்திற்கு அனுகுணமாக காரியத்தை பண்ணினான். ஏ சாஸ்திர விரமுச்சா கஜந்தே ஸ்ரத்தையாங்கதாக அப்படின்னு கொஸ்டின் கேட்டாரே. அதிகாரிகளுக்கு உபதேசிக்கையாவது தனக்கு தஞ்சமாக அவர் உபதேசித்த சாரார்த்தங்களை நாஸ்திக்காரிகளாலே அதிகாரிகள் அல்லாதவர்களுக்கு சாத்தி லாபார்களை வெற்றி உபதேசிக்கை. தேச கால பாத்திரத்தை பார்த்து உபதேசம் பண்ண வேண்டியது. இருந்தேனா தபஸ்காயா மனபக்தாய கதாச்சனா. பகவத்கீதை எல்லாரும் சொல்லட்டும், எல்லாருக்கும் சொல்றாதே அப்படின்னு கண்ணனுக்கு கடைசி கீதா மகாத்மியத்தில் சொல்றார். 66 ஸ்லோகமா இருக்கும். அந்த மாதிரி விபரீதார்த்த பிரதிபத்தியம் அர்த்தத்தில் விஸ்மிருதியாவது மந்திர பரிபவம் அர்த்தத்தில் விஸ்மிருதியும் விபரீதார்த்த பிரதிபத்தியம் அர்த்தத்தில் விஸ்மிருதியாவது
ஆச்சாரியன் அந்த மந்திரத்துக்கு அளிச்சேர அர்த்தங்களை பலக்காலம் அனுசந்தித்து நோக்கிக் கொண்டு போகிறேன் என்றுக்கே உதாசீத்தாலே மறந்து விடுகை. இதெல்லாம் மறந்துட்டாக்கா என்ன ரிசல்ட் வருது? ஆபத்துக்கு ரிசல்ட் தான். ஆச்சாரியங்களை சேர பிரகாரம் என்றே மந்திரத்துக்கு வெளியிடமாகியிருக்கும் மற்றங்களை கத்தம் என்ற பிராந்தியாலே பிரதிபத்தி பண்ணியிருப்பேன். தேவதா பரிபவமாவது அடுத்தது. தேவதா பரிபவமாவது கரணத்திரத்தையும் அப்பிராப்த விஷயங்களே பிரமாக்கையும் விஷயத்தில் பிரமாக்காதையும் ஒரு விஷயத்தை சொன்ன விஷயத்தை விட்டு நிச்சய விஷயத்துல பிராணனா இருந்ததுன்னு அப்பிராப்த விஷயங்கள் பிராவண்யம் கூடாது. விசித்திராதேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிடம். எம்பெருமான் கை கால் எல்லாம் கொடுத்துருக்கான். எதற்காக? அவனை நினைக்கிறதுக்காக, அவனுடைய காரியம் பண்றதுக்காக. இன்னதிலேயோ பண்ணிட்டு போச்சுருந்தாக்கா பகவத் பரிசரியார்த்தமாக சிருஷ்டங்களாய் கொஞ்சம் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்தேத்தி கொள்களே எனக்கு அருள் இசை கண்டாய் என்கிறபடியே அவனை நினைக்கைக்கும் ஸ்துதிக்கைக்கும் வணங்குகைக்கும் உறுப்பார் மனோவாக்காயங்களை சுரூப பிராப்தமல்லாத ஏய விஷயங்களே மேட்டில் நீர் பள்ளத்திலே விடுமா போரே பிரவணமாம்படி பண்ணை. அதை பண்ணக்கூடாது. தத் விஷயத்தில் பிரவணமாக்காதகையாவது மால்கள் சிந்தேராய் நாத்தெடும்பர நாரணாகங்களை நீ தெடும்ப தொழுதேத்தீர்களே செல்லுகிறபடியே சொரூப பிராப்தமான அவ்விஷயத்தில் மண்டி விடும்படி பண்ணுவியாதொழுகை. ஆஹா மந்திரே தத் தேவதாயாஞ்சா ததா மந்திர பிரதே குரவு திரிஷு பக்தி சதா கார்யா என்றும் மந்திரநாத்தம் குரும் மந்திரம் சமத்வே அனுபாவையேது என்றும் பூஜ்யமாக சொல்லப்படுகிற மூன்று விஷயத்தையும் பரிபேக்கியாவது இவை ஆயிற்று. இதனுக்கு அடுத்த சூத்திரம் சரீராசானத்தரவம். ஆச்சாரிய விஷயத்தில் என்னை ஜீவனங்கெடுத்தாய் முருவித்தரும் மனமே தந்தாய் என்று உபகார ஸ்மிருதி நடக்க வேண்டும். இப்படி ஆச்சாரிய பிரீத்தியர்த்தமாக செய்ய வேண்டும் அவையும் தவிர வேண்டும் அவையும் விளர்ச்சியிலாராய் என்றார்க்கு இன்னமும் இவனுக்கு அபேட்சிதமாயிருப்பதொன்றை அருளி செய்கிறார். இப்பதிகாரிக்கு சரீரத்தோடு இருக்கும் காலம் இத்தனையும் மகோபகாரகமான ஆச்சாரியன் பக்கிறதே என்னுடைய தீய மனசை போக்கினாய். தீய மனசு கெட்ட மனசு அனன்ய பிரயோஜனமாக அனுகூல வித்துகளை பண்ணும் மனசை தந்தாய் என்று உபகார ஸ்மிருதி அனுவர்த்திக்க வேணும் என்று சித்தம் இஷ்ட சித்தம் என்றது. இஷ்ட சித்தாளுக்கு 4 பேர், துட்ட சித்தால் 4 பேர் பகவத்கீதைன்னு சொல்றான். இந்த மாதிரி அனதிப்பிரயோஜனமாக அனுகூல வித்துகளை பெண்ணும் மனசை தந்தாயின் உபகார ஸ்மிருதி அனுவர்த்திக்க வேண்டும் என்கை. மனசுக்கு தீமையானது ஸ்வகுணத்தையும் பகவத் ஆண்டர் கோஷத்தையும் நினைக்கை. மனசுக்கு என்ன சுவாமி தீமை கெட்டது அப்படின்னா தன்னை கூட தானே சொல்லிக்கணும். பகவத் பாகவத தோஷத்தை வினைக்கை. அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் பாகவத தோஷமே இருந்திருந்தாலும் அது ரெண்டும் தீமை. மனசுக்கு தீமையாவதே இருந்தும் ஆகாங்கையிலே எழுதி செய்கிறார். சமரமாத்தி ஆத்ம குணங்கள் தனக்குண்டானாலும் என்றவாதெல்லாம் நெஞ்சனவிடையே என் செய்கேன் நிலவிகம் நிறுவன்றிலேன் என் கண் பாசம் வைத்தவர்கள் சோதிக்கே கலந்தா நந்துவிலேன் என்கிறபடியே நமக்கு ஒரு ஆத்மகுணமும் இல்லை என்று தன் பெருமையை நிர்ந்திக்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு இப்போ உண்டோ என்று தனக்குண்டான சற்குணங்களை போற புரிய நினைக்கை.
நான் எல்லாம் பண்றேன் அப்படி நினைக்க கூடாது. பகவானுடைய தோஷத்தை நினைக்கையாவது தனக்கு பிரதந்தரமான ஆத்ம வஸ்துவை தன் உபேட்சையாலே அனாதிகாரம் கர்மத்தை வியாஜமாக்கி கைவிட்டிருந்தவன் அவ்வளவு நம்பிக்கை நிர்தயரை போல யதா கர்ம பலதாயியாய் நெறியங்களிலே தள்ளி அறுத்தறுத்து தீர்த்து மனம் கை கொண்டாலும் நிரங்குஷ சுதந்திரனாகியாலே இன்ன போது என்னபடி செய்யும் என்று விஸ்வசிக்க விண்ணாதவன் என்ன போலும் கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்வைர விகாரங்களை இட்டு கர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவனுக்கு இங்கன் செய்கை முறைமையாய் இருந்ததில்லையே என்றா போருவந்தனை கை கீதை எதுக்கு உபதேசம் பண்ண இந்த மாதிரி பண்ணக்கூடாது செயல் திருத்தத்துக்காக திரௌபதியின் மங்கள சூத்திரத்துக்காக வீரோபதேசம் பண்ணாதான் கட்டுகிறான். அல்லது சமஸ்த கல்யாண குணாத்மகனான விஷயத்தில் நினைக்கிறாவதொரு தோஷமில்லையே. இனி பாகவத தோஷத்தை நினைக்கையாவது திருமேனியோட இருக்கையாலே மேலிட தோற்றுகிற ஆகாரங்களை இட்டு பிரகிருதி விஷயம் அகங்காரகிரஸ்தர் என்றா போலே நினைக்கை ஆகவே சுகுணத்தையும் பாகவத தோஷத்தையும் நினைக்கையாவது. அவர் மனுஷா இருக்கார், குற்றமா இருக்கார், சரியில்லை, இந்த மாதிரி திருமேனி பார்த்து சொல்லக்கூடாது. பாகவத தோஷம் ஆரம்பம் எதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருகரம் பிரதாம்.